வணக்கம், வெல்கம் டு கங்காதேவி கிச்சன். நம்ம இப்போ சேமியா ஜவ்வரிசி பால் பாயசம் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ஒரு 50 ஜவ்வரிசி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க வேணாம், லைட்டாக வறுத்தாலே போதும். இப்போ வறுத்ததை நம்ம பாலும் தண்ணியுமா கலந்து கொதிக்க வச்சுருக்கோம். அதில் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஜவ்வரிசி வேகட்டும். ஜவ்வரிசி வேகட்டும். அதே கடாயில் நான் ஒரு அரை டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன். அதில் இந்த சேமியாவை வறுத்துக்கலாம். நான் ஒரு 150 கிராம் சேமியா எடுத்திருக்கேன். 150 கிராமுக்கே ஒரு 10 கிராம் கம்மி தான். 150 கிராம் சேமியா எடுத்திருக்கேன். அதை நல்லா ஒரு பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துப்போம். நானே வீடியோ எடுத்துகிட்டு சமைக்கிறேன், அதனால் கேமரா கொஞ்சம் ஷேக் ஆகுது. ரொம்ப செவக்க வறுத்துக்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக செவந்துக்கிட்டால் போதும். ரொம்ப செவக்க வறுத்தா கருப்பாயிடும், செவந்து போயிடும். ரொம்ப இந்த அளவு வறுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க, கொஞ்சம் கிண்டி விடுங்க. ஏன்னா அடியில் வந்து செவந்து போயிடும் ரொம்ப. இப்போ நம்ம ஜவ்வரிசி வேகட்டும். ஜவ்வரிசி வெந்த பிற்பாடு நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள்,
ஜவ்வரிசி நல்லா இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம சேமியாவை சேர்த்துப்போம். வாங்க ஜவ்வரிசி வெந்துருச்சான்னு பார்ப்போம். இந்த மாதிரி இடுக்கு கொடுத்து மூடிட்டிங்கன்னா பொங்காமல் இருக்கும் பால். பாருங்கள், நல்லா ஜவ்வரிசி வெந்துட்டு இப்போ நம்ம வந்து இந்த சேமியாவை அதில் சேர்த்துப்போம். சேமியா இப்போ நல்லா வேகட்டும். பாருங்கள், சேமியா நல்லா ஒரு முக்கால் பங்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் ஒரு 200 கிராம் சர்க்கரை போட்டுக்கிறோம். ஒரு 200 கிராம் சர்க்கரை போட்டோம். உங்கள்கிட்ட மில்க் மேட் இருந்தால் கூட நீங்கள் சர்க்கரை அளவை குறைச்சிட்டு நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லை. இப்போ நம்ம இதை பால் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்வீட்டு தகுந்த கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இன்னும் முந்திரி திராட்சையை வறுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இப்போ 2 ஸ்பூனு நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை வறுத்துக்கிட்டேன். அதை போட்டுக்கலாம். இப்போ இது ஆறுனா இன்னும் திக்காகிடும். அதனால் நம்ம இன்னும் பால் சேர்த்துக்கலாம். நான் 1/2 லிட்டர் பாலுக்கு மேலே சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், பால் பாயசம் முடிஞ்சிருச்சு. வாங்க, அடுத்து நான் வந்து மசால் வடை தட்ட போகிறேன். எப்படி தட்டுறதுங்கிறத பார்த்துக்கலாம். பாருங்க, நான் வந்து இப்போ கடலப்பருப்பு மசால் வடை எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து கடலப்பருப்பு ஒரு 200 கிராம் எடுத்து நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்து இந்த மாதிரி ஒரு ஓட்டியிருக்கேன். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் சாப்பிட்ணுன்னா இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 7 8 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். இது பொடி பூண்டாக இருந்ததுன்னா கூட நீங்கள் தோல் எடுக்க வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கலாம். நான் பெருசாக இருக்கிறதுனால தோல் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம லைட்டாக அரைச்சிப்போம். ரொம்ப நைஸாக இல்லாத கொரன்னு அரைச்சிப்போம். வாங்க, இந்த மாதிரி ஒரு கொரன்னு அரைச்சி வச்சிங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இதில் நான் கொஞ்சம் கடலப்பருப்பு முழு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம்.
கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நீங்கள் புதினா இருந்ததுன்னா கூட புதினா போட்டுக்கலாம். புதினா போட்டு தட்டா நல்லா வாசமாக இருக்கும். என்கிட்ட புதினா இல்லை. இப்போ வடைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது வந்து நல்லா பிசைஞ்சுக்குவோம். புதினா போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். பிசைஞ்சாச்சு. நல்லா இந்த அளவில் மாவு வச்சுங்க. இப்போ தட்டுறதுக்கு வரும் பாருங்கள். இதை நம்ம தட்டிக்கலாம், வாங்க பார்க்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். முதல்ல காட்டில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துங்க. இப்போ நம்ம வடை தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டி போட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம மசால் வடை தட்டிக்கிறோம். கொஞ்சம் மொத்தமாகவே தட்டிங்க. எல்லாம் சவுண்டு வருது. திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாம் செவந்துருச்சு. இந்த அளவுக்கு செவந்தால் போதும். ரொம்ப செவந்ததுன்னா இந்த வெங்காயமெல்லாம் கசப்பு எடுத்துரும். எடுத்துக்கலாம். அப்படியே இதே மாதிரி எல்லா வடையும் தட்டிப்போம். இதுதான் மசால் வடை ரெடி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சொந்தக்காரங்க, உறவு, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். பாருங்கள், மசால் வடை எல்லாமே தட்டி முடிச்சிட்டேன். பாயசம் எவ்வளோ தண்ணியாக வச்சா எப்படி இறுவி போயிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கூட பால் ஊற்றிக்கலாம். மசால் வடை நல்லா ஹோட்டல் மாதிரி நல்லா இருக்குது. ஹோட்டலில் தட்டுற மாதிரி பாருங்கள். வாயில் போட்டால் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது.
உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளும் சாப்பிட்லாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாய்.